ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி ஆண்டவர் துதிக்கிறார்களோ அங்கே அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியம். ஆகவே அவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு சோத்திரம், மனதுருக்கம் நிறைந்த தெய்வமே சோத்திரம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் பேரில் பற்றுதலாய் இருப்பற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டு விட்டு பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு சோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே சோத்திரம். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே சோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே சோத்திரம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே சோத்திரம். எங்கள் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். என் அடைக்கல பட்டணமா இருக்கிறவரே சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. எங்களை குறித்து உடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீரே சோத்திரம். எங்கள் பேரில் நினைவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே சோத்திரம். கண்ணீரின் ஆவியானவரே சோத்திரம். எனது பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறவரே உமக்கு சோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த ஆவிகள் வெளியேறும்படியாய் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திற்குள்ளே இறங்கி வரும்படியாகவும் மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபமனே பேசலாம்.
கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை வழிநடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அவருடைய வசனத்தின்படி ஆண்டவரே, வருத்தப்பட்டு பானம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் தேவனிடத்துல மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர். அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே, அப்பா ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா நீ சொல்ல ஆகும், என் கட்டளையிடு நிற்கும், அதிசயமானவர் ஆண்டவரே, ஆலோசனை தந்தர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அப்பா இந்த மலைகளை ஆராதனை ஆண்டவரே, நீர் மகிமையா இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ மகிமை அப்பா அக்கினி பதிலாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பாடல் பாடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையாய் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துகிற ஆண்டவரே. இந்த காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தாவே, நீ வந்தது எனக்கு நல்லதுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வேலையும் கர்த்தாவே ஆராதிக்கும் பொழுது அப்பா முழுமையான இருதயத்தோடு இந்த சமூகத்துல நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே. வரவேண்டிய ஆத்துமாக்களை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. சாசானவன் யாரை விரும்பலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே. தாவே, அப்படி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தேவன் இந்த ஆராதனைகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பாவை ஸ்தோத்திரம் தாவே. ஆண்டவரே, அப்பா தேவ செய்தியை கொடுக்கிற அப்பாவை மறைத்து தேவ ஆவியானது இந்த சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ சொல்லும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. மனுஷன் பார்க்கிற விதமாக இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே, அப்படியாய் இந்த ஆராதனை முழுமையாய் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், நம்முடைய நடுவிலே அவர் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, தாவீது இதனுடைய சங்கீதத்திலே சொல்லுகிற பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லையே என்று நாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறோமே, அதுவே ஒரு பெரிய நன்மை. எத்தனையோ பேர் இந்த நாளை காண விரும்பினார்கள். ஆனால் இந்த நாளை காணாமலே அவர்கள் கடந்து போய்விட்டார்கள், இந்த பூமியை விட்டே போய்விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. ஆகவே கர்த்தர் நம் ஒருவருக்கும் நன்மை செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து சுகம் பலம் ஆரோக்கியத்தை தந்து இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் அவரை உயர்த்தி பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லி பாடுவோம் சேர்ந்து கரங்களை தட்டி.
பாடுங்க இயேசு மகா. அங்க சொல்லுங்க இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. பாடுங்க திக்கற்றோர் உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் சொல்லுங்க இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. பாடுங்க துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் முழு நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். பாடுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை.
சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே, முழு இதயத்தோடு துதித்திடுவே, முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். ஒடுக்கப்படுவோர்க்கு நெருக்கடி வேளையில் புகலிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவே, முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவே. பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. துதித்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன், முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன், முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன். உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே
ராஜா நான் அதை தினம் யோசித்தவன் எதினார் நீர் என்னோடு வருவதினார் எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. மாதமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற தேவன், வாரமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் நம்மை பாதுகாத்து கண்ணின் மணி போல நம்மை நடத்தி வந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா அவருக்கு நன்றி செலுத்துவோம். சபையாய் கூடி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை போதுமானவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எத்தனை நல்லவர். இந்த வாரமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினது, பாதுகாத்தவர், வழி நடத்தினவர், தேவைகளை சந்தித்தவர், நல்ல சுகத்தை தந்தவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம் மாலை வேளையில் ஹல்லேலூயா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டிய புத்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் பக்கம் 778 வாசிப்போம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா நாணத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். உடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்றில் பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவை உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். பலத்த துருவகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வரனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமன் மனுஷனுடைய இதயம் விருதமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், புரிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கிருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளினால் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பணிவை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்,
கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்ளுகிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் அநேக சகோதரனிடம் அதிக சொந்தமாய் சிநேகிப்பனும் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் இந்த நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம், பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான் என்னிடம் பார்க்கிறோம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தேவ சமூகத்திலே நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் இடையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். எதற்காக? தன் இச்சையின்படி நடக்க முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வழிநடத்தலின்படிதான் நடக்க முடியும். அதில் நடக்க விருப்பமில்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய இந்த நீதிமொழிகள் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழம்பவனுக்கு சகோதரன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தேவனை தேடுவதில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வமாக இருக்க வேண்டும். நாம பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருவகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். யாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஒரு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நம்ம சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் அநேக ஜனங்கள்? ஏன் கர்த்தரை தேடி வருவதில்லை? கர்த்தருடைய வழியிலே அவர்கள் நடக்க விரும்ப மாட்டார்கள். தன் இச்சையின்படி வாழ வேண்டும், ஏதோ சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் நினைக்கிறார்களே ஒழிய, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன அந்த இதெல்லாம் அவங்களுக்கு பிரியமில்லாதபடியினாலே அவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். ஆகவே நான் பார்க்கிறோம், அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப நம்ம தாழ்மை தான் என்னது? நமக்கு இந்த பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் தான் பெரிய ஆளு, என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லி நாம இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது தன்னை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும். ஆகவே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் வருவதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? பூமிகளை நடந்தேறி கொண்டே இருக்கிறது. இதை பார்த்தும் கூட அநேகர் என்ன செய்வதில்லை? தேவ சமூகத்திற்கு வருவதில்லை. தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க முடியாதபடி இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன? நோவா அப்படிதான் பிரசங்கித்தான், 120 ஆண்டுகள் பிரசங்கித்தான். ஆனால் யாரும் கேட்ட பாடில்லை. இவர் ஏதோ உளறுகிறார் என்று சொல்லிதான் நினைத்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு நோவா சொன்னது போல நடந்தது. ஆனால் யாருமே கேட்காதபடியினாலே அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் 8 பேர் மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்க? பேழைக்குள்ளே போய் அவர்கள் சுகமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய நாமம்தான் நமக்கு பலத்த ஒரு பாதுகாப்பு. நாம் அவருடைய நாமத்திற்குள்ளே யார் ஓட முடியும்? நீதிமான்களாக இருந்தால் தான் அவருடைய சமூகத்தில் போய் இருக்க முடியும். நீதிமான்கள் இல்லாவிட்டால், நாம நீதிமான் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது? தேவன் நமக்கு அடைக்கலம் தரவே மாட்டார் என்று சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஆகவே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளவும், தாழ்மையோடு இருப்போம். தாழ்மைதான் மேன்மைக்கு ஆரம்பம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே நம்ம தாழ்மையாக இருப்போம். தேவன் நம்முடைய கிருபையினாலே வருகிற அழிவுக்கு எல்லாம் தேவன் நம்மை காத்து பாதுகாத்து வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே வேதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் கூடியிருக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே நடத்தி வந்த பாதைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா.
நீர் எத்தனை போதுமானவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நீர் எனக்கு தருகிறீர். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 10வது மாதமும் நீர் எங்களை நடத்துகிறீர். 10வது மாதத்திலும் நீர் எங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லையே. ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்க, எங்களை தேற்ற உம்மை போல ஒருவர் இல்லையே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற பலவீனத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வாரம் எல்லாம் நீ நடத்த உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ போதுமானவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க, அவர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். போன வாரம் எல்லாம் நடத்தின தேவன், வருகிற வாரத்திலும் நடத்த நீ உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு கண்டு கொடுப்போம். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். மேய்ப்பனே மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனுன் பின்னே செல்வேன். மேய்ப்பனே மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனுன் பின்னே செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து, அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து, அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோலினை கொண்டு என் பாதை மாற்றும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும், கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும், கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும், வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும், வரங்களினாலே என்னை நிரப்பும். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழரை போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழரை போல அன்பு செய்யும். அனைத்திடம் கரங்கொண்டென் கண்ணீர் மாற்றும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து,
கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கொடுத்த காணிக்கைக்காக அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காணிக்கை பகுதிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா கத்தாவே, கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே கத்தாவே. அப்பா ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்தான், கத்தர் 100 மடங்கு அதை ஆசீர்வதித்தான் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாய் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கொடுக்க முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. கொடுக்கத்தக்கதான அவர்களையும் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஊழியத்துக்காக எடுத்து இன்னும் அதிக அதிகமாய் பயன்படுத்துவதற்கு உதவி செய்வீராக. பார்த்துக்கொண்டு வழி நடத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு எப்பொழுதும் 2வது வாரம் தான் திருவிருந்து அனுசரிக்கக்கூடிய நாள். ஆகவே இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க இருக்கிறோம். திருவசனத்தின்படி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடும் மனிதர்களோடும் நல்ல மனசாட்சியோடு இருப்பவர்கள் இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியும் அப்போஸ்தலர்களின் வார்த்தையின்படியும் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த திருவிருந்து பந்தியிலே நாம் பங்கு கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆகவே ஒரு பாடல் பாடுகிற பொழுது நாம் ஆயத்தமாவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர் கார பலியானே. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே
வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வரை வாசிக்கலாம். ஜோசப் வாசி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வரை. வாசி. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த பாத்திரத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். போதுமான 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் எப்படி இயேசுவை நினைவு கூர்ந்து திருவிருந்தை ஆசரிக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி இயேசுவை நினைவு கூறுகிறோம்? இது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, கிறிஸ்துவை பற்றிய எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடி இதை நாம் ஆசரிக்கிறோமா, இல்லது தகுந்த விதமாக நினைவு கூர்ந்து ஆசரிக்கிறோமா? நம்ம சிந்தித்து செயல்பட தேவ ஆவியானவர் விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ன செஞ்சார்? தன் இரத்தத்தை சிந்தி நமக்கு இலவசமாக பாவ மன்னிப்பை அருளி பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். ஆகவே அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்மை நாமே தேவ சமூகத்தில் நிதானித்து அறிய வேண்டும், அறிந்து வேண்டும். நம்முடைய பாவங்களை யாரிடத்தில் அறிக்கை பண்ணுவது? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரம் கழுவப்பட வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை இடுகிறோம். எதற்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா, சதா காலமும் உங்களோடும் என்னோடு இருக்கும்படியாகத்தான் தேவன் என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம உணர்ந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நாம நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் போனார், பரலோகத்தில் இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் அவர் திரும்பி வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு தகப்பன் வெளிநாட்டுக்கு தன்னுடைய மகன் தன்னை ஆஸ்தி எல்லாம் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போய் நண்பர்களோடு எல்லாவற்றையும் இழந்து அவன் தெருவில் நிற்கிற பொழுதுதான் தகப்பனுடைய அன்பை உணர்ந்து திரும்பி வந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேவதூதர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டுமாக வருவார் என்று சொன்னார். ஆகவே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் பூமியிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அசதியாக இருக்கக்கூடிய நேரமல்ல, ஆண்டவரை தரிசிப்பதற்கு, ஆண்டவரை நாம் சந்திப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வருகையை அனுதினமும் எதிர்நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும். அப்ப நாம இப்ப இருக்கிற காலங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த திருவிருந்து பந்தியிலே பங்கு கொள்ளுவர்கள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமான அப்பம் இங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசம் இங்கே இருக்கிறது. ஆகவே யாராவது ஒருவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்பத்திற்காக, சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசம் இங்கே இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 26 அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது விசுவாசத்தின் மறைபொருள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். நாம் எல்லாரும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உலகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் எங்களே. ஆமென். இயேசு உலகத்தின் பாவங்களை போக்க வந்த தேவாட்டுக்குட்டி. இயேசுதான் இந்த திருவிருந்து பந்தியை ஏற்படுத்தினார். அவருடைய பந்திக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆகவே அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பமும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசமும் நம் கைகளிலே வந்திருக்கிற பொழுது நாம் எல்லாரும் காத்திருப்போம். சேர்ந்து நாம் புசிப்போம் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து புசிப்போம்.
நாமத்திற்கு அடையாளமான அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம். நாம் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசைராஜனம் மகிழ்களத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் இந்த பாதலரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரப்பா. உம்முடைய அன்பு பெரிதாண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிதாண்டவரே. தகப்பனே சோத்தரிக்கிறோம். எங்கள் மேல் வைத்த நேசத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பமும் ரசமும் இருக்கிறது ஆண்டவரே. இதற்குரியவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ஐயா. இந்த பூமியிலே ஒருவனாகிலும் கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. உமரை அறியாதபடி இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. தகப்பனே, மக்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவீராக. உடைய பந்தியிலே பங்கு கொள்ள செய்வீராக. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. சோதரம். சரி, பாவம் என்றால் என்ன, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். பாவம் என்றால் என்ன? யாருக்காவது சொல்லுங்க பாப்போம். பாவம் என்றால் என்ன? யோவான் 5:17 வாசிங்க. 1 யோவான் 5:17 வாசிங்க.
யோவான் எல்லாம் பாவம்தான். 1 யோவான் 5:17. இவ்வளவு நேரம் ஆகுது. என்றாலும் மரணத்துக்கே ஏதுவல்லாத பாவம் உண்டு. பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். அநீதி எல்லாம் பாவம் தான். அது 1 யோவான் 5:17 இருக்குது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிற பொழுது, நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாத போனால் பாவம் பார்க்கிறோம். தீய நோக்கம் பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், மரணத்தின் கூர் பாவம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம், பிறனை அவமதிக்கிறது பாவம், ஜெபம் செய்யவில்லை என்றால் பாவம். இதெல்லாம் பாவம். எவையெல்லாம் பாவம் அப்படின்னா, சபை கூடும் பொழுது வராமல் இருப்பது பாவம் இருக்கிறது. இதெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. எபிரேயர் 10:25 வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம், திருவிருந்து எடுக்காமல் இருப்பது பாவம், கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது பாவம், கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம், பெற்றோர்கள் பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம், இயேசுவை நாம் அறிவிக்காமல் இருப்பது பாவம், ஞானஸ்தானம் எடுக்க தாமதிப்பது பாவம். இதெல்லாம் பாவம். இப்படி நிறைய இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் இருக்கு, நம்மை சுற்றி தான் இருக்குது பாவம், வேற எங்கேயும் இல்லை. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமா? இதுதான் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவன் தான் இரக்கம் பெறுவான் தேவனிடத்தில். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிற பொழுது பாவம் அதை நாம் பார்க்க முடியும். ஆக பாவ அறிக்கை என்பது ஒருவர் தனது பாவங்களை யாரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும்? தேவனிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பதுதான் ஜெபம். ஆகவே நம்முடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்பி வருவதற்கு உதவுகிறது. பாவ அறிக்கை என்ன செய்ய வேண்டும்? அது முக்கியமாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அப்ப இந்த பாவமும் நீதி என்ன செய்கிறது? ஆதியாகமம் 7:1 வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 7:1 வாசிக்கலாம். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில், எந்த சந்ததியில்? ஏராளமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சந்ததியிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒருத்தர் தான் நீதிமானாக பார்க்கிறார். நோவாவை மட்டும் ஆண்டவர் பார்த்தார். அப்ப கர்த்தர் நோவாவை குறித்து சொன்ன சாட்சி தான் இது. அவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்ததுன்னா, பொல்லாத காலமாக இருந்தது. மனுஷருடைய அக்கிரமம் என்ன பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டார். ஆகவேதான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், 2 வசனம் வாசிங்க. பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, பூமியிலே அக்கிரமம் பெருகிவிட்டது. அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டாராம். அதனாலதான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டார். அப்படிப்பட்ட கொடிய பாவம் நிறைந்த இந்த காலங்களிலும் உண்மையும் உத்தமமாய் வாழ முடியும் என்று நோவாவும் அவன் குடும்பத்தாரும் நிரூபித்து காட்டினார்கள். இன்று அநேகர் கேட்கிறாங்க, விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிவிட்டது, இந்த நாட்களில் லஞ்சம் வாங்காம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படிலாம் கேட்கிறாங்க. அவங்க பொய் சொல்லி அரசாங்க சலுகைகளை வாங்காம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஏன்னா பேருக்கு என்ன கிறிஸ்தவங்களா இருந்தாங்க, நமக்கு எந்த சலுகையும் கிடையாது. அதனால நான் கிறிஸ்தவம் இல்லைன்னு நமக்கு பழைய பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? நம்ம அரசாங்கத்திற்குரிய சலுகைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்ப வியாபாரத்தில் நாம் செய்கிற தொழில்ல உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். முடியுமா? முடியாது. நோவா சொல்றாரு முடியும்னு சொல்றாரு.
நிச்சயமாக முடிகிறார். கர்த்தர் தான் சாட்சி கொடுக்கிறார். நோவாவின் காலத்தில் உடனே உலகத்தில் நியாய தீர்ப்பு ஜலப்பிரளயத்தை அனுப்பிவிடவில்லை. நீண்ட பொறுமையோடு அனைவரும் ரட்சிக்கப்பட போதிய தருணம் கொடுத்தார் ஆண்டவர். உடனே அவர் இந்த மக்கள் இப்படி வாழ்ந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி அக்கிரமம் பெருகிவிட்டது என்று சொல்லி உடனே அழித்து விட வேண்டும் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். ஆகவே கர்த்தர் உலகத்தில் நியாய தீர்ப்பையும் ஜலப்பிரளயத்தில் அனுப்பிவிடவில்லை. நீண்ட பொறுமையோடு அனைவரும் ரட்சிக்கப்பட்ட போதிய தருணம் கொடுத்தார். நோவாவுக்கு பிரசவம் பண்ணார். எத்தனை வருஷம்? 120 வருடம் பிரசவம் பண்ணினார். எவனும் காதல வாங்க, யாரும் காதல வாங்கவே இல்லை. ஆனால் மனம் சொன்னார், அவர் மனம் திரும்புங்க, மழையினால உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொல்லி 43,800 நாட்கள் 43,800 நாட்கள் பிரசங்கித்து பார்த்தாராம். ஆனால் ஜனங்களும் என்ன செய்யறாங்க? அவரை கேலியும் கிண்டலும் செய்தார்களே ஒழிய யாரும் மனம் திரும்பல. எல்லாம் கிண்டல் கேலிதான் பண்ணாங்க. சொல்றதெல்லாம் நடக்க போகுது. மழைன்னா என்னை பார்த்ததே கிடையாது. யாருமே மழை அந்த நாளில பார்த்ததே கிடையாது. அப்ப எப்படி பூமியிலே புல் பூண்டெல்லாம் முளைக்குது அப்படின்னா பனிதான், பனி பெய்யும், அவ்வளவுதான். மழையை பார்த்தது கிடையாது. ஆனா இங்க நோவாவுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி 120 வருஷம் ஒரு பிரசங்கித்தார் மக்களுக்கு. கிட்டத்தட்ட 43,800 நாட்கள் அவர் பிரசங்கித்து பார்த்தார். ஜனங்களும் அவர் என்ன செஞ்சாங்க? கேலியும் பரிகாசமும் செய்தார்களே ஒழிய மனம் திரும்பவில்லை. ஆகவே இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது? இந்த காலம் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பாவமும் விபச்சாரம் நிறைந்த இந்த சந்ததியில் தேவன் என்ன செஞ்சாரு? உங்களையும் என்னையும் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். எப்படி நீதிமான்களாக நம்மளை எப்படி பார்க்கிறார் ஆண்டவர்? நீதிமான்களாகத்தான் நம்மை பார்க்கிறார். ரோமர் 8:1 வாசிங்க. ரோமர் 8:1 வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, அப்ப தற்காலத்தில பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சந்ததியில் தேவன் என்ன செஞ்சாரு? நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நீதிமான்களாக காண்கிறாரா அப்படின்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ரட்சிப்பின் பேழையிலே நீங்கள் வந்து விட்டீர்களா? தேவன் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார். இப்படிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பாண்டிச்சேரி மாநிலத்திலே. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களாக பார்க்கிறார். ஆகவே அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, அன்றைக்கு நோவா கட்டின அந்த பேழையிலே 8 பேர் மாத்திரம்தான், நோவாவுடைய குடும்பத்தார் மாத்திரம்தான் அதுக்குள்ளே பிரவேசித்தார்கள். மற்றதெல்லாம் யாரும் பிரவேசிக்க முடியல, வரவும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம ரட்சிப்பின் அதாவது சொல்லுவாங்க, ரட்சிப்பின் பேழையிலே நாம ஏறி விட்டோமா அப்படின்னு, ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மாமிசத்தின்படி நாம நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. ஆகவே நாம் ஆவியின்படி நடப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். பரவாயில்லை. நான் அதாவது சொல்லுவேன், நான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த சிலர் தான் நாம் எல்லாரும். நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்ததனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம மனவாஞ்சையாய் தேடுகிறோம் ஆண்டவரை. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே உதவி செய்வார். ஆகவே இந்த உலகத்திலே நாம வாழ்கின்ற இந்த நாட்களிலே நடந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இந்த கடைசி காலம் என்பது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி வருகிறது. இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை எல்லாம் கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். பாருங்க, அவரை நாம் எதிர்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சீக்கிரமாய் வருகிறேன், அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இன்னும் அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்யல? ஆயத்தமா இல்லை. ஆகவே நம்மை என்ன செய்யணும்? இந்த பூமியிலே ஒருவனாகிலும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அவர் ஆனாலும் என்ன சொல்லியிருக்கிறார்? சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆகவே அவரை எதிர்கொள்வதற்கு நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவின் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவினிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார்கள். வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3 7 வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 24 3 7 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, அப்ப இயேசுவின் சீஷர்கள் போய் இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதை தான் நம்ம வாசிக்கிறோம் இப்பொழுது. அவர் சொல்லுகிறார், ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு சொல்றார் பிரித்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு ஜனமும் ராஜ்யத்திற்கு ராஜ்யமும் விரோதமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அதையெல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. லூக்கா சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால், உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் பங்கு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகளிலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பேசுவது கிடையாது. உங்களை ஆசீர்வதிப்பாரு, அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பழைய ஏற்பாட்டிலேயே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். இந்த நிஜத்தை பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிழலையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். இப்ப என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுனுடைய வருகையில் அவருடன் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நம்முடைய விருப்பம். அதுதான் ஆண்டவர் வரப்பொழுது நம்ம கைவிடப்படாதபடி அவரோடு கூட என்ன செய்ய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம விரும்புகிறோம். அவர் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒரு காரியத்தை, ரெண்டு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு பேசுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப கர்த்தருடைய வருகை எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாய் இருக்கும். நாம் எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல இல்லை. நாம் எதிர்பார்த்த நேரத்தில் திருடன் வரமாட்டான். அவன் திடீர்னு தான் வருவான் திருடன். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார்? திடீரென்று தானே வருவார். ஆனால் அவரை போல நாம திருடனை போல இயேசு கிறிஸ்து திடீர் என்று வருவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். மற்றவர்கள் தூங்குவதை போல நாம தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா சரீர பிரகாரம் தூங்காமல் இருப்பதல்ல, கட்டாயம் தூங்கணும். ஏன்னா தூங்குறவங்களை யாரும் எழுப்பக்கூடாது. ஏன்னா அந்த தூக்கம் தான் அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வியாதி சுகமாகணும் அப்படின்னு சொன்னா தூங்குவாங்க சில பேர். அது நன்மையானதுதான். ஆனா அதே சமயத்துல நம்ம நித்திரை பிரியர்களாக இருக்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரத்துல நாம தூங்கணும். ஆனா விழித்திருக்கிற நேரத்துல நாம விழித்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அப்ப தூக்கம் நமக்கு உடம்புக்கு வேண்டும். ஆனா தூக்கத்தையே விரும்பி நாம தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் இயேசு சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்களேன். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் வருவேன் என்று சொன்னவர் என்ன செய்வாரு? கட்டாயம் வருவார். ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை மறக்கவே கூடாது. ஜெபம் செய்யவில்லை என்றால் அதுவே நமக்கு பாவம். ஆகவே நாம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஒரு மணி நேரமாவது, இல்லை அரை மணி நேரமாவது, இல்லது ஒரு சில நிமிடங்களாவது நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆகவே தூக்கம் உடம்புக்கு நல்லதுதான், வேண்டும். ஆனால் தூக்கத்தையே விரும்பி கொண்டிருக்க கூடாது. இயேசு அதான் சொன்னார், அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா எப்பொழுது இயேசு வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே பவுல் கூட சொல்றார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36 வாசிக்கலாம். நீ சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப எப்பொழுது தூக்கம் அதிகமாக வருகிறது? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுது தூக்கம் அதிகமாக வருகிறது? 19:15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். இப்ப பாருங்க, சோம்பேறித்தனம் வரும்பொழுதுதான் தூக்கம் வரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க, பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறினை செய்வான், சுத்தி வருவான். அவனுக்கு தான் தூக்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா சீஷர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து
அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, தாங்க முடியாத துக்கம் வரும் பொழுது தூக்கம் வந்து விடுகிறது. அது ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? விழித்துக்கொண்டு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது, விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். குழப்பத்திற்கோ தூக்கத்திற்கோ இடம் கொள்ளாமல் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கிற பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்றார். முக்கியமா நம்ம ஒன்றே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை குறையில்லாத ஒரு வீடு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. ஆகவே ஜெபம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் நன்மையான காரியங்களை கொண்டு வரும். நம்ம ஜெபத்தில் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இயேசு கெத்செமனே தோட்டத்துல சீஷர்களை அழைத்துக் கொண்டுதான் போனார். நீங்க இங்கே தங்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ட தூரம் போய் அங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணினார். சீஷர்களை வந்து பாக்குறாங்க, அவர் என்ன செய்யறாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மறுபடியும் எழுப்புறாரு. எழுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். அவங்க மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அப்ப சோதனைக்கு உட்படாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெறுவோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில ஏன் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா ஜெபம் இல்லை. அநேகர் குடும்பத்திலே ஜெபம் இல்லை. ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக அவர் வருகையிலே நாம் என்ன செய்வோம்? ஆயத்தமாக இருப்போம். தேவன் நிச்சயமாகவே அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் 2வது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறோம். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்ப பாருங்க, நம்ம குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவருக்கு முன்னாக நாம் நிற்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த பவுல் எழுதுகிறார், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படின்னா நம்ம குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, கர்த்தர் வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கல. எபிரேயர் 7:26 வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தோருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை போல இருக்க வேண்டும். இயேசுவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆகவே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் வைத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் கூட முதல் இந்த அட்டையில் எழுதியிருப்பாங்க, பரிசுத்த வேதாகமம். அப்ப பரலோகத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொன்னால் அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, பரிசுத்தமும் குற்றமில்லாதவனும் அந்த மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்
வானங்களிலும் உயர்ந்தவராயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? என்னை போல நீ இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே நாம ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இப்படிலாம் வாழ முடியுமா, பரிசுத்தம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். கண்டிப்பா முடியும். தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் சேதாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தினபடி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேலை குறித்து பாருங்க, வேதம் இப்படி தெளிவாய் சொல்லுகிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த ஒரு மனுஷனுக்குள் எந்த குற்றமும் இல்லை. நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் தானியேல். தானியேலை அவர் குற்றமற்றவனாக வாழ முடியும் என்றால் ஏன் உங்களால் என்னாலே வாழ முடியாது? கண்டிப்பா வாழ முடியும். இயேசு அதைத்தான் சொன்னார். 8ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்கள. யோவான் 8:46. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும்? எனவே இயேசு நாம் அவரை போல இருக்க விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தானியேலை அப்படி மாற்றியது யார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற பொழுது தானியேலுக்குள் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் நினைத்தான். தானியேலுக்குள் எப்படி இருந்ததுன்னா ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆவியானவர் இருந்தால் நம்மை எப்படி குற்றமற்றவர்களாக நம்மை மாற்றுவார். விசேஷமான ஒரு ஆவி இருக்க வேண்டும். அப்ப விசேஷமான ஆவியினை யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்று ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக நாம என்ன செய்ய முடியும்? தானியேலை போல குற்றமற்றவர்களாக வாழ முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகையிலே நாம் குற்றமற்றவர்களாக இருந்தால்தான் தேவன் என்ன செய்வாரு? அவரோடு கூட நம்மை அழைத்து கொண்டு போவார் என்பதிலே நாம் மறக்க வேண்டும். அதனாலதான் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த பூமியில நீங்கள் ஆண்டவருக்கு என்று எதை செய்தீர்களோ அதற்குரிய பலன் இந்த பூமியில கிடையில்லை. ஆனால் இயேசுவினிடத்திலே வரும் பொழுது அதற்குரிய பலனை என்ன செய்வாராம்? அவரோடு கூட கொண்டு வருவார். ஆனால் நான் ஆண்டவருக்காக இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறேன், ஆண்டவருக்கு என்று கொடுத்திருக்கிறேன், இதற்கெல்லாம் ஒரு பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க நாம் என்ன செய்ய வேண்டாம்? உருவருக்க வேண்டும். அதற்குரிய பலன் லோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது அவனுக்குரிய பலனை என்ன செய்வாராம்? தேவன் கொண்டு வருவார். அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் தேவனை என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். ஆடுகள் இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. ஆடுகள் வழியாகத்தான் நம்மை தேவன் நடந்து கொண்டு வருவார். அதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமெல்லாம் நாம் ஆயத்தமாய் இருப்போம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு? நாம் எதை ஆண்டவருக்கு என்று செய்கிறோமோ அதற்குரிய பலன் இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது அதற்குரிய பலனை தேவன் கொண்டு வருவார். ஆகவே அந்த மனநிலையோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
உமக்கு கோடான கோடி சோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தகப்பனையுடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். விட்டுவிடாதபடி உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க ஆண்டவரே, உம்மை போல இந்த பூமியிலே நாங்கள் பரிசுத்தமாய் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே, தானியேல் அவன் அரசாங்க வேலையில் இருந்தாலும் அவன் எப்படி குற்றமற்றவனாக வாழ்ந்தானோ அதே போல ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த இந்த ஆண்டவரே மாநிலத்திலே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரட்சின்னம் என்ற ஒரு பேழைக்குள் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த பூமியிலே ஒருவனாகிலும் கெட்டு போதுமக்கு சித்தம் அல்ல. ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கவும், ஆயத்தமில்லாதவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து ஆண்டவரே நாங்கள் செபிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு செப ஆவியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம்